2025 சிமாகான் வந்து நடந்துட்டு இருக்குது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோல நம்ம சோனியோட பிரசன்டேஷன் பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, லயன்ஸ்கேட் என்னென்ன பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பேனல்ல அப்படிங்கிறது எல்லாத்தையும் மொத்தமா பார்த்துருவோம். இது உண்மையாலே லயன்ஸ்கேட் பேனல் தானா? இல்ல ஜான் விக்குன்னு தனியா ஒரு பேனல் வந்து கிரியேட் பண்ணி புரொடக்ஷன் கம்பெனியே ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு டவுட் வர அளவுக்கு இதில முக்காவாசியானது ஜான் விக் அனௌன்ஸ்மெண்ட் தான் இருந்துச்சு. ஆரம்பிச்சது நம்ம ஆனா டி ஆர்மஸ வச்சு அவங்க நடிக்கக்கூடிய அந்த பாலரினா படத்தோட எக்ஸ்டெண்டட் லுக்க வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் பண்ணியிருந்தாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ட்ரெய்லர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஆன்லைன்ல பார்த்ததா தான் இருந்தது. அண்ட் இந்த பிரசன்டேஷனுக்கு வந்த அந்த ஆடியன்ஸுக்கு மட்டும் ஆனா டி ஆர்மஸோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து போட்டு காட்டியிருக்காங்க. இந்த படத்துல நம்ம ஜான் விக்குக்கு ஒரு ஆன்டகனிஸ்ட் ஃபீல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆனா டி ஆர்மஸோட ரோல் இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜான் விக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆவறதா தான் இந்த படத்தை வந்து அமைக்க போறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜான் விக் ஒரு ஆன்டகனிஸ்டான ஃபீல் வந்து கொடுப்பாரு கண்டிப்பா. இதில் நம்ம கியானு ரீவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். ஏன்னா இது ஜஸ்ட் லைக் எ கேமியோவாக மட்டும் இருந்துடக்கூடாது. கண்டிப்பாக அவருக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறத அமைச்சு கொடுக்கணும். எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரில. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, கனவெல்லாம் பழிக்குதே அப்படிங்கிற மாதிரி ஜான் விக் 5க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ஜான் விக் 4ல் ஜான் விக் இறந்துட்டார் தான் ஒரு டீசெண்டான ஸ்டோரியை பக்காவாக வந்து முடிச்சு வச்சுருந்தாங்க. அது ஏன் இப்போ திரும்ப தோண்டணும் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. காசு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. இது ஆல்ரெடி ஏகப்பட்ட லீக்ஸ் ரூமர்ஸாக இது சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஜான் விக் 5 வரப்போகுது, கியானு ரீவ்ஸ் ரிட்டர்ன் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நவ் இட்ஸ் அஃபிஷியல், கியானு ரீவ்ஸ் இஸ் பேக் இன் ஆக்ஷன். ஆனால் பாவங்க அந்த மனுஷனுக்கு வயசாகிட்டே போகுது. ஜான் விக்கோட ஸ்டன்ஸ் மேலும் மேலும் ஹார்டராக தான் இருக்கும் அவருக்கு பண்ணுறதுக்கு. பழைய படத்தோட லெகசியை கெடுக்காத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். கெடுக்காமல் எடுத்துருக்கிறாடே. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தொடர்ந்து அடுத்ததாக ஜான் விக்கான ஒரு ப்ரீக்வல் அனிமேட்டட் மூவியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இந்த நியூஸ் ரூமராக முன்னாடியே கிடச்சிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்போ நான் இது வந்து சீரியஸாக தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். இப்போதைக்கு இது மூவினே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ப்ரீக்வல்னு சொல்லும் போதே தெரியும் நம்ம தலைவன் இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி சம்பவங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தார், எந்த மாதிரியான ஆளாக இருந்தார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த அனிமேட்டட் படத்தில் மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணி ஜான் விக்னா யார் அப்படிங்கிறத தெளிவாக காட்டலாம். ஆல்ரெடி காட்டிட்டாங்க. பட் இருந்தாலும் தலைவன் பண்ண சம்பவத்தெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆர் ரேட்டட் அனிமேட்டட் மூவிங்க. எனக்கு தெரிஞ்சு அனிமேட்டடில் ஜான் விக் மாதிரியான ஒரு படத்தை எடுத்தால் மட்டும்தான் அது பக்காவான ஒரு அனிமேட்டட் ஆர் ரேட்டட் படமாக இருக்கும் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். ஒரு பக்காவான அனிமேட்டட் ஆர் ரேட்டட் வைலன்ஸ் நிறைஞ்ச ஒரு ஆக்ஷன் படத்தை பார்க்க போகிறோம். இதுக்கப்புறமா கெயின் அப்படிங்கிற ஸ்பின் ஆஃபை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜான் விக் 4ல் அந்த பிளைண்ட் அசஸினாக வந்திருப்பார்ல, அவரை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு ஸ்பின் ஆஃபாக இந்த படம் வந்து அமையும். இன்னும் கேட்டால் இந்த ஸ்பின் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பெலரினாவை விடவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் பிளைண்ட் ஃபைட்டிங் வித் அசாசின்ஸ், பிளைண்ட் அசாசின்ஸ் ஃபைட்டிங் வித் அசாசின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக டேர் டெவில் ஃபீல்மே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். நெக்ஸ்ட்டாக ஸ்டீஃபன் கிங் நாவலை பேஸ் பண்ண த லாங் வாக் அப்படிங்கிற அந்த பேர்லேயே ஒரு படம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபுட்டேஜை வந்து போட்டு கட்டியிருக்காங்க. இந்த ஃபுட்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லீட் ஆக்டர்ஸ் இருக்க போகிறாங்க. இவங்க வந்து ஒரு மிலிட்ரி சைட்டில் நடக்க போகிறாங்க. இவங்க கூட இன்னும் சிலர் நடந்து போக அங்கே யார் நிற்கிறாங்களோ அவங்க கொல்லப்படுவாங்க. ஸோ நீங்கள் நிற்காமல் நடந்துக்கிட்டே இருக்கணும். யாது வரைக்கும்னா கடைசி ஒருத்தர் லெஃப்ட் ஆகிற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கணும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? அண்ட் இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கர் கேம்ஸுக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நடந்திருக்குது. இது வந்து ஹங்கர் கேம்ஸோட ப்ரீக்வலாக வந்த அந்த படத்தோட டைரக்ட் சீக்வலாக வந்து இருக்க போது. இந்த படத்துக்கான டைட்டில் என்னமா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹங்கர் கேம்ஸ் சன் ரைசஸ் ஆன் த ரீப்பிங். இப்போ ஜஸ்ட் இதுக்கான டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் நடந்திருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கேஸ்டிங் ஒர்க்லேயே நாங்கள் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த படத்துக்கான ஷூட் கூட இன்னும் போல, இப்போதைக்கு டைட்டில் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அமெரிக்கன் சைக்கோ ரீமேக்குக்கான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருந்தது. இதில் வந்து நாங்கள் இன்னுமே ஆக்ட்ரஸ் கிட்ட லீட் ரோலுக்கு வேண்டி பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் பட்லர் நம்ம ப்ரீவியஸாக கிறிஸ்டியன் பெல் நடித்த இந்த பேட்ரிக் பேட்மேன் ரோலை வந்து நடிக்க போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்குமே பேசிகிட்டு இருக்கோம் தான் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுக்குற அந்த சமயத்தில் இன்னுமே ஆக்ட்ரஸ் சூஸ் பண்ணப்படலை. கிறிஸ்டின் பேல் மாதிரி கண்டிப்பாக யாராலையுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் அன்எக்ஸ்பெக்டடாக இன்னுமே நல்ல டேலண்டடான ஒரு ஆக்டரை இந்த ரோலுக்கு வந்து கேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ரோலில் அவ்வளோ பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. அமெரிக்கன் சைக்கோ ஹைப் பண்ணனால நான் பார்த்தேன். பட் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் வேணும்னா இங்கே பார்த்துட்டு உங்களுடைய தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரீமேக் எப்படி இருக்குங்கிறத உங்களுடைய தாட்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து காமெடி மூவிக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. தட் இஸ் குட் ஃபார்ச்சூன் அப்படிங்கிற ஒரு படம். ஸ்டாரிங் வித் நம்ம கியானு ரீவ்ஸ். கியானு ரீவ்ஸ் காமெடி படத்துலையே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அவர் இப்போ தான் சீரியஸான ஆக்ஷன் மோடில் இருந்திருக்காரு. ஸோ இவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான டைமென்ஷனில் இந்த படத்தில் பார்க்குறான். அது தொடர்ந்து ஆசிஸ் அன்சாரி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்.
இவங்களோட ஸ்டெத் ரோகனுமே வந்திருப்பாரு. இந்த படத்தை பற்றின அப்டேட் வந்து போன ப்ரீவியஸ் சினிமா கான்லேயும் வந்து கொடுத்துருந்தாங்க. திரும்ப அது பண்ணுறாங்க. எதுக்காகனா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்ல. இதுக்கப்புறமா பவர் பேலட் அப்படிங்கிற அந்த படத்துக்கான ஃபுட்டேஜையுமே போட்டு காட்டியிருக்காங்க. இதில் யார் யார் நடிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால் ராட் அண்ட் நிக் ஜோனஸ் வந்து நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாங் அதை வந்து கம்போஸ் பண்ணக்கூடியது நம்ம பால் ராடோட கேரக்டர். அண்ட் அந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிக் ஜோனஸோட கேரக்டர் வந்து சுட்டு போயிடுறாரு. ஸோ இது லீகலி யாரோட பாட்டு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபைட் வந்து நடக்க போகுது இவங்க 2 பேர்த்துக்குள்ள. பவுல் ராட் இருக்காரு. கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமா நவ் யூ சீ மீ பார்ட் 3க்கான அந்த ட்ரெய்லரையுமே வந்து காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் அதோட டைட்டில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ் யூ சீ மீ நவ் யூ டோன்ட் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ட்ரெய்லரு இல்லை டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னு வைங்களேன், கீழே போய் கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டைட்டில்ஸ் அப்படின்னு வந்து வச்சுருப்பாங்க. அதில் இந்த பேர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த கமெண்ட்லேருந்து ஒன்று எடுத்து தான் இந்த படத்துக்கு வந்து டைட்டில் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் இங்கே பார்க்க வந்த ஆடியன்ஸுக்கு மட்டும் இதுக்கான வந்து ட்ரெய்லரை போட்டு காட்டியிருக்கிறாங்க. நவ் யூ சீ மீ நவ் யூ டோன்ட். படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இது தொடர்ந்து த ஹவுஸ்மெய்ட் அப்படிங்கிற ஒரு படத்துக்கான ட்ரெய்லரை வந்து போட்டு காட்டியிருக்காங்க. இதுவுமே ஒரு புக் அடாப்டேஷன் ஃபிலிம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிட்னி ஸ்வீனி, அமண்டா சீன்ஃப்ரி, பிராண்டன் ஸ்லெனார் இந்த மாதிரியான ஆக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது சிட்னி ஸ்வீனிக்காக பார்க்க வர ஒரு கேங்குமே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ ஹவுஸ்மெய்ட் அப்படிங்கிற இந்த படத்துக்கான ட்ரெய்லரை சினிமா கானில் ப்ளே பண்ணி காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அவங்க அனௌன்ஸ் பண்ண படம், ட்ரெய்லர் காட்டின படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனா ஆர்டேகா நடிக்கிற ஹரி அப் டுமாரோ அப்படிங்கிற அந்த படத்தோட ட்ரெய்லரை வந்து இந்த சினிமா கானில் வந்து ப்ளே பண்ணி காட்டியிருக்காங்க. இது வந்து அந்த சினிமா கான் ஆடியன்ஸுக்கு காட்டிட்ட அப்புறமாவே பேனல் முடிஞ்சிட்ட உடனேவே அது ஆன்லைனில் வந்து ட்ரெய்லர் வந்துருச்சு. இதெல்லாம் அவங்க அனௌன்ஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ். அனௌன்ஸ் பண்ணாத ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. தட் இஸ் மைக்கேல் ஜாக்சன்ஸ் பயோபிக். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் பயோபிக்காக வந்து இருந்துச்சு. பட் அதை பற்றின அப்டேட்ஸ் இந்த பேனலில் இல்லவே இல்லை. போன சினிமா கானில் இதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருந்தது. இந்த மாதிரியான ஒரு படம் வந்து எடுக்கிறோம் மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு, பயோபிக்காக வந்து இது இருக்க போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துச்சு. பட் இந்த சினிமா கானில் அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை, ஃபுட்டேஜும் இல்லை, எதுவுமே இல்லை. பட் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ் வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இது ஒரு வியர்டான ஒரு பிஹைண்ட் த சீன் இஷ்யூவில் வந்து இந்த படம் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாமே உண்மைதான் நினைக்கிறேன். அதனால தான் இதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே இந்த பேனலில் சொல்லப்படவே இல்லை. ஸோ இதெல்லாம் தான் நம்ம லயன்ஸ் கேட் பேனலில் ப்ரெசென்ட் பண்ண அந்த படங்கள். இதில் எந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்கள் ஆன்டிசிபேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் தொடர்ந்து இந்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு WB என்னென்ன ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சென்று வட்டா.